இந்தியாவுடன் நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி தீர்மானித்தமைக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதன்படி T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி திட்டமிட்டபடி நடைபெறவுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தொடரின் இணை நடத்துனர் என்ற வகையில் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கும் இதற்கு ஆதரவளித்த அனைவருக்கும் இலங்கை தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அத்துடன் 1996 ஆண்டு உலகக்கிண்ண தொடரின் போது இந்தியாவும் பாகிஸ்தானும் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவை இலங்கை இன்னும் மறக்கவில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை T20 உலகக்கிண்ண தொடரில் இலங்கையில் நடைபெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் பங்கேற்குமாறு பாகிஸ்தான் அரசு அந்நாட்டு கிரிக்கெட் அணிக்கு அறிவுறுத்தியிருந்தது. அட்டவணையின்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இந்திய அணியுடன் நடைபெறவுள்ள போட்டியில் களமிறங்குமாறு தேசிய கிரிக்கெட் அணிக்கு அறிவுறுத்தியுள்ளதாக பாகிஸ்தான் அரசு தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. கிரிக்கெட் விளையாட்டின் உன்னதத்தை பாதுகாக்கவும் இந்த உலகளாவிய விளையாட்டை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல பங்கேற்கும் அனைத்து நாடுகளுக்கும் ஆதரவளிக்கும் நோக்குடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இதுகுறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவருக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். எதிர்வரும் 15ஆம் தேதி கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இந்தியாவுடன் நடைபெறவுள்ள போட்டியை புறக்கணிக்குமாறு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு அந்நாட்டு அரசாங்கம் முன்னதாக அறிவித்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்தியாவுடனான போட்டி குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோருக்கிடையில் நேற்று மாலை விசேட தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது இந்தியாவுடன் நடைபெறவுள்ள போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை பங்கேற்க செய்யுமாறு ஜனாதிபதி பாகிஸ்தான் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார். இலங்கை பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இலங்கைக்கு வருகை தந்து இந்நாட்டு கிரிக்கெட் விளையாட்டை பாதுகாக்க வழங்கிய ஆதரவை ஜனாதிபதி இதன்போது நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மற்ற அனைத்து விடயங்களையும் விட மேலானது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமரிடம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த சுமூகமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாகவும் இலங்கையிடமிருந்து கிடைக்கும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இதன்போது தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எதனையும் விட இலங்கையுடனான தனது நீண்டகால உறவிற்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் பயங்கரவாத அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி தொடர்ந்து இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை ஜனாதிபதியின் இந்த உணர்வுகளை வரவேற்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கடினமான காலங்களில் பாகிஸ்தானில் கிரிக்கெட் விளையாடியது உட்பட இலங்கை பாகிஸ்தானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியதை ஏற்றுக்கொண்டார். இலங்கை கிரிக்கெட் சபை அண்மைய பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்யாமல் மேற்கொண்டமை பாகிஸ்தான் தேசத்திற்கும் குறிப்பாக அங்குள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானமாகும் என ஷெபாஸ் ஷெரீப் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே நேரம் இலங்கை அணியின் நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளர் வனிது அசரங்கவிற்கு காலில் உபாதை ஏற்பட்டதன் காரணமாக இம்முறை 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் எஞ்சிய போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பை அவர் பெரும்பாலும் இழக்க நேரிடலாம் என தெரிவிக்கப்படுகிறது. வனிது அசரங்கவிற்கு பதிலாக இலங்கை அணியின் சகலத்துறை வீரர் துஷான் ஹேமந்த இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தகவல்கள் தெரிவிக்கின்றன.